ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் அழகும் ஆரோக்கியமும் அள்ளித்தரும் நெல்லிக்காய் தண்ணீரை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய விலை மலிவான பொக்கிஷம்னா அது நெல்லிக்காய் தான். அதிக செலவு செஞ்சு நம்ம வெளிநாட்டில் விளையக்கூடிய பழங்களை வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் நம்ம ஊரில் விளையக்கூடிய இந்த நெல்லிக்காயில் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது. நெல்லிக்காய் நம்மளோட பொக்கிஷம்னு சொல்லலாம். நெல்லிக்காயில் வைட்டமின் சி உட்பட ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது. நம்ம இந்த நெல்லிக்காவை சட்னி, ஜூஸ், ஊறுகாய் செஞ்சு பல விதமாக சாப்பிடலாம். இந்த நெல்லிக்காவை முதல்ல நம்ம ஏன் தண்ணியில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும்னு சொல்கிறேன்னா அதோட பலன் முழுசாக நமக்கு கிடைக்கும். இதை எப்படி செய்யலாங்கிற செய்முறை பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு கிலோ இல்லை ஒரு அரை கிலோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நெல்லிக்காய் வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வெயிலில் ஒரு 2-3 நாள் காய வச்சு மிக்சியில் பவுடராக பண்ணிடுங்க. இதுதான் நெல்லிக்காய் பொடி, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த பவுடரை நீங்கள் நல்லா காற்று போகாத பாட்டில் அடைச்சி வச்சுருந்து டெய்லியும் காலையில் வெதுவெதுப்பான தண்ணியில் இந்த நெல்லிக்காய் பொடியை கலந்து நீங்கள் குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா டெய்லியும் ஒரு நெல்லிக்காவை மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து இப்படியும் குடிக்கலாம். நீங்கள் வெயிலில் காய வச்சு பவுடராக செஞ்சு குடிக்கிறத காட்டிலும் நீங்கள் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி செஞ்சு குடிக்க டைம் இல்லை அப்படிங்கிறவங்க பவுடராக பண்ணி குடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலேயே பவுடரா பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நெல்லிக்காயில் நிறைந்துள்ள அமினோ அமிலங்கள் நம்ம உடம்புல வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும். இதனால நம்ம காலையில் வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் தண்ணி குடிச்சு வர்றதுனால நம்ம உடம்புல தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை இந்த நெல்லிக்காய் தண்ணீர் நீக்கும். இதனால உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லியும் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நெல்லிக்காய் தண்ணீர் குடிக்கிறதுனால பலன் நல்ல பெஸ்ட்டாக கிடைக்கும். உடல் இளைக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க நெல்லிக்காய் ஜூஸ் கண்டிப்பாக குடிக்கலாம். நெல்லிக்காயில் இருக்கிற குரோமியம்ன்ற சத்து நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மையை தருது. நெல்லிக்காய் தண்ணீர் குடிக்கிறது எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது என்றாலும் சர்க்கரை நோயாளிகள் டாக்டரோட ஆலோசனைப்படி அதை டெய்லி எடுக்கலாமா இல்லை ஒன்ஸ் இன் வீக் எடுக்கலாமாங்கிறத நீங்கள் டாக்டரோட ஆலோசனையை கேட்டு ட்ரை பண்ணுறது நல்லது. நெல்லிக்காயில் உள்ள நார்ச்சத்து செரிமான செயல்முறை மற்றும் குடல் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது. நீங்கள் டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் தண்ணி குடிச்சு வர்றதுனால நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மலக்குடல் எரிச்சல் நோய், மலச்சிக்கல் பிரச்சனைக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த நெல்லிக்காய் ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கும். நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி வைரஸ் பண்புகள் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. நெல்லிக்காய் தண்ணீர் சிறிதளவு தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்றப்ப இருமல், சளி, சுவாச பிரச்சனை எல்லாம் சரியாகும். இருமல், சளி ஏற்பட்டிருந்துச்சுன்னா நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணியில் நெல்லிக்காய் பவுடர் போட்டு தேன் கலந்து குடிங்க, நல்ல நிவாரணம் கிடைக்கும். நெல்லிக்காய் தண்ணீர் நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லாமல் சருமத்துக்கும் பல அதிசய நன்மைகளை செய்யுது. இதை நம்ம டெய்லியும் இந்த நெல்லிக்காய் தண்ணீரை குடிச்சு வர்றதுனால நம்ம முகத்தில் உள்ள பருக்கள், கரும்புள்ளிகள், வயது முதிர்வு அறிகுறி இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு உதவுது. நெல்லிக்காய் தண்ணீரை ரெகுலராக குடிக்கிறதுனால நம்ம முகம் இயற்கையான பொலிவை தருது. நம்ம முகம் பளபளப்பாக இருக்க நெல்லிக்காய் ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததாக முடி வளர்ச்சிக்கு நெல்லிக்காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சிலருக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், தலை சொட்டையாக இருக்கும், அங்கங்கே திட்டாக முடி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க, இளநரை பிரச்சனை உள்ளவங்க, பொடுகு பிரச்சனை உள்ளவங்க எல்லாருக்குமே நெல்லிக்காய் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நீங்கள் நெல்லிக்காய் ஹேர் ஆயிலில் எல்லா ஹேர் ஆயிலையுமே நெல்லிக்காய் படம் போட்டிருக்கும். ஆமாம், உண்மைதான். அது எதுக்குன்னா நெல்லிக்காயில் உள்ள சத்துக்கள் நம்ம முடிக்கு வளர்ச்சியை சீக்கிரமாக கொடுக்குது. நீங்கள் நெல்லிக்காயை ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம். நெல்லிக்காயை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறதும் ரொம்ப பெனிஃபிட். வெளியில் என்ன தான் செஞ்சாலும் நம்ம சாப்பிடணும். நெல்லிக்காய் தண்ணீர் குடிக்கணும், நெல்லிக்காய் சாப்பிடணும். உங்களுக்கு அதெல்லாம் முடியலையா, நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சு வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் நெல்லிக்காய் சேர்த்துக்கிறோமோ முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு நெல்லிக்காய் வாங்கி எண்ணெயில் நீங்களே காய்ச்சியும் தடவிக்கலாம். நெல்லிக்காய் சாப்பிட்றது, தலைக்கு ஹேர் பேக்காக போடுறது, ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணுறது, இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்கள் முடி நல்லா லாங்காக, அடர்த்தியாக, கருப்பாக, இளநரை பிரச்சனை உள்ளவங்களுக்கு, பொடுகு பிரச்சனை எல்லாம் சரியாகி முடி நல்லா ஹெல்த்தியாக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காய் ஹேருக்கு அவ்வளோ நல்லது.
வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களை கட்டுப்படுத்தும் திரிபலா சூரண தயாரிப்பில் நெல்லிக்காவுக்கு முக்கிய பங்கு உண்டு. உடலுக்கும் கண்களுக்கும் குளிர்ச்சியை தரும் குணமுடையது என்பதால் நமக்கு ஜலதோஷத்தை உண்டாக்கிரும்னு சிலர் தவறாக நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஜலதோஷம் வராமல் தடுக்கிறது தான் நெல்லிக்காயோட தன்மையே. நம்ம உடம்புல உள்ள தேங்கி இருக்கிற அழுக்குகளை இலக்கி நமக்கு சளியாக வெளியேற்றிடும். இதனால தான் நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டா உடனே ஜலதோஷம் பிடிக்குதுன்னு நினைக்கிறோம். நம்ம உடம்புல உள்ளதை அது வெளியேற்றி விட்டுரும். அந்த கவம்லாம் கட்டியாக இருந்தால் அதெல்லாம் வெளியாக்கிரும். நெல்லிக்காய் வைரஸ் மூலமாக பரவக்கூடிய நோய்களையும் கட்டுப்படுத்தும். ஒரு சின்ன நெல்லிக்காயில் 600 மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்கு. இதை பச்சையாக சாப்பிட்றப்ப தான் நெல்லிக்காயோட சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1லேருந்து 3 நெல்லிக்காய் வரை நம்ம சாப்பிடலாம். ஆரஞ்சு, லெமன் இதில் இருக்கிற வைட்டமின் சி சத்துக்களை காட்டிலும் நெல்லிக்காயில் அளவுக்கு அதிகமான வைட்டமின் சி இருக்குது. நெல்லிக்காயில் கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால எலும்புகளுக்கு உறுதியை கொடுக்கும். ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க வைக்கும். இரத்த சோகைக்கு நெல்லிக்காய் ஒரு நல்ல மருந்து. நெல்லிக்காய் தலைமுடியை கருமையாக செழிப்பாக வளர வைக்கும். கூந்தல் வளர்ச்சிக்கு நெல்லிக்காய் எண்ணெயும் நெல்லிக்காய் தைலமும் பயன்படுத்தலாம். தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால சர்க்கரை குறைபாட்டை கட்டுக்குள்ளே வைக்கும். உடல் பருமனால் கஷ்டப்படுறவங்க நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும். நல்ல ஸ்லிம்மாக இருக்கலாம். எடை இழப்புக்கு ஆசைப்படுறவங்க நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் என்னோட வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.